Hi dears, good morning all. Uh, we have seen the two parts of the story God sees the truth but waits. Today we are going to see the third part. I think fourth part also will be there. This is the big lesson. So I'll try to finish this in this session. Otherwise it will go to the next week also. Okay. So here we have seen Makar Semyonich, a new convict, has just arrived to the prison. So everyone asking questions about him. He told about him. He was from Vladimir. So Akshanov asked him about his family. Okay, now page number 28, third paragraph. These words made Akshanov wonder whether this man knew who had killed the merchant. So he said, "Perhaps Semyonich, you have heard of that affair, or maybe you have seen me before." ஸோ இந்த ஆக்ஷன் ஆஃப் அவன் வந்து அவ்வளோ இதாக அதாவது கத்தியை நைஃபை எடுத்து நைஃப் வந்து யாரோட பேகுக்குள்ளே இருக்கோ அவங்க அவங்க பேக்கில் இருக்கிற வரைக்கும் அவன் தான் வந்து கில்ட்டி பர்சன், அவன் தான் வந்து கான்விக்ட் அப்படின்னு சொல்லி அவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். கத்தி வந்து பேக்கில் கொண்டு போய் வச்சது இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் யோசித்து பார்க்குறான். தீஸ் வேர்ட்ஸ் மேட் ஆக்ஷன் ஆஃப் வண்டர் வெதர் திஸ் மேன் நியூ ஹூ ஹட் கில் த மர்ச்சன்ட். அப்போ தான் ஆக்ஷன் ஆஃப் நினைக்கிறான், யார் கொண்டான்றது இவனுக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறான். ஸோ ஹி செட், "Perhaps, Semyonich, you have heard of that affair, or maybe you have seen me before." உனக்கு அந்த மேட்டர் அந்த நடந்த இன்சிடெண்ட் கேள்விப்பட்டிருக்கிறியா, எனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அக்ஷயானஃப் கிட்ட. செமியோனிஷ் கிட்ட அக்ஷயானஃப் கேட்குறான். "How could I help hearing? The world is full of rumors, but it is a long time ago and I have forgotten what I heard." இந்த உலகம் பூரா ரூமர்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரூமர் தான், பொய் தான், உலகம் பூரா பொய் தான் இருக்குது. பட் இட் இஸ் அ லாங் டைம் அகோ அண்ட் ஐ ஹவ் ஃபர்காட்டன் வாட் ஐ ஹியர்ட். நான் என்ன கேள்விப்பட்டனோ அதை எப்போயோ மறந்துட்டேன் சொல்லி சொல்கிறோம். "Perhaps you heard who killed the merchant?" asked Akshanov. ஒருவேளை யார் கொன்னான்றதை நீ நீ தெரிஞ்சிருக்கலாம்ல சொல்லி கேட்குறான். Makar Semyonich laughed and replied, "It must have been him in whose bag the knife was found." இப்போ மக்கர் செமியோனிஷ் சொல்கிறான், "It must have been him in whose bag the knife was found." யாருடைய பேக்கில் அந்த நைஃப் இருந்துச்சோ அவன் தான் குற்றவாளி, அவன் தான் மர்டரர் அப்படி சொல்கிறான். "If someone else hid the knife there, he is not a thief till he is caught." அது வேறு யாரோட நைஃபாக இருந்தால் கூட அவங்க வந்து கண்டுபிடிச்சி பிடிக்கப்படுற வரைக்கும் நீ தான், அவங்க யார் எடுத்தாங்களோ அவங்க தான் வந்து கில்ட்டி பர்சன், மர்டரர் அப்படின்னு சொல்கிறான். "How could anyone put a knife into your bag while it was under your head?" அப்போ கேட்குறான், உன் தலைக்கு கீழே நீ உன் பேக்கை வச்சு படுத்திருக்கும் போது யார் உன் பேக்கில் வந்து கத்தியை அப்படி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். "It would surely have woke you up." அது உன்னை எந்திரிக்க வச்சிடாதா, முழிக்க வச்சிடாதா, அதை நீ தூங்கிட்டு இருந்தவனைய முழிக்க வச்சிடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். When Akshanov heard these words, he felt sure this was the man who had killed the merchant. He rose and went away. அப்போ அக்ஷயானஃப் புரிஞ்சுக்கிட்டான், கரெக்டாக நடந்ததை அப்படியே சொல்கிறானே, அந்த கத்தியை கொண்டு இவன் தான் அந்த பேக்கில் வச்ச மாதிரி சொல்கிறானே, அப்போ இவன் தான் கொண்டிருக்கிறான். யார்? மக்கர் செமியோனிஷ் தான் அந்த அந்த ரியாசான்லேருந்து வந்து இவன் கூட சேர்ந்து ஒரே ரூமில் படுத்திருந்த அந்த ஒரே இன்னில் அட்ஜாயினிங் ரூம்ஸில் படுத்திருந்த அந்த மர்ச்சண்ட்டை வந்து இவன் தான் மர்டர் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அக்ஷயானஃப் வந்து ஒரு சஸ்பெக்ட், ஒரு ஒரு டவுட்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு ஹீ ரோஸ் அண்ட் வெண்ட் அவே, எழுந்திரிச்சு போயிட்டான். ஆல் தட் நைட் அக்ஷயானஃப் லே அவேக். அந்த நைட் ஃபுல்லாக அக்ஷயானஃப் தூங்கலை, முழிச்சே தான் இருக்கிறான். He felt terribly unhappy and all sorts of images rose in his mind. ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கிறான். ஒவ்வொரு இமேஜஸாக அவனுடைய மனசில் வந்து வந்து போகுது. There was the image of his wife as she was when he parted from her to go to the fair. அவங்க ஒய்ஃப் வர்றாங்க. அவன் வந்து அந்த நிஸ்னி ஃபேருக்கு கிளம்பும்போது அவங்க ஒய்ஃப் வந்து வேண்டான்னு சொன்னது,
அவன் கனவு கண்டே போக வேண்டாம்னு சொன்னது அந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் வருது. ஹர் ஃபேஸ் அண்ட் ஹர் ஐஸ் ரோஸ் பிஃபோர் ஹிம். அவளுடைய முகமும் அவளுடைய கண்ணும் அவனுக்கு முன்னாடி வந்து அவங்க பார்க்குற மாதிரி நிற்குது. ஹீ ஹர்ட் ஹர் ஸ்பீக் அண்ட் லாஃப். அவங்க ஒய்ஃப் பேசுகிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் அந்த இதெல்லாம் அவனுடைய காதில் வந்து துணிக்குது. Then he saw his children quite little as they were at that time. ஸோ அந்த அவங்க ஒய்ஃப் முடிஞ்ச பிறகு அவங்க குழந்தைங்க அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி வருது. அந்த குட்டியாக இருக்கிற அந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய அந்த பருவம் வருது. ஒன் வித் a little cloak on, another at his mother's breast. ஒரு குட்டி மூத்த குழந்தை வந்து ஒரு லிட்டில் க்ளோக்னா, க்ளோக் மீன்ஸ் லாங் அங்கி மாதிரி, அதை போட்டுட்டு அவன் நிற்கிறதும், இன்னொரு குழந்தை வந்து அவங்க அம்மாவோட மார்பில் படுத்திருக்கிறதும் அவனுக்கு வந்து அதை யோசிச்சு பார்க்குறான். அண்ட் தென் ஹி ரிமெம்பர்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஹி யூஸ் டு பி யங் அண்ட் மேரி. ஸோ அவனே யோசித்து பார்க்குறான், அந்த காலத்தில் நம்ம எப்படி யங்காக இருந்தோம், எப்படி இளமையாக இருந்தோம், எப்படிலாம் நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம்னு யோசித்து பார்க்குறான். ஹி ரிமெம்பர்ட் ஹவு ஹி சேட் பிளேயிங் தி கிட்டார் இன் த பவுச் ஆஃப் த இன் வேர் ஹி வாஸ் அரெஸ்டட். அரெஸ்ட் பண்ணப்படும்போது கூட கிட்டார் வச்சுக்கிட்டு எவ்வளோ கேஷுவலாக ஜாலியாக மெரியாக சந்தோஷமாக நம்ம கிட்டார் போட்டுட்டு இருந்தோம். அண்ட் ஹவு ஃப்ரீ ஃப்ரம் கேர் ஹி ஹேட் பீன். கேர் அதாவது கேர் மீன்ஸ் நம்ம தான் அதை என்ன சொல்கிறது, உலக சுமை, உலக கவலை, அது இல்லாமல் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறோம். He saw in his mind the place where he was flogged, the executioner and the people standing around. ஸோ அவனோட மைண்டில் இருந்து யோசித்து பார்க்குறான், where he was flogged, அவனை சாட்டையால் அடித்த அந்த இடத்துல இந்த எக்ஸிக்யூஷனர், நமக்கு அந்த அந்த எக்ஸிக்யூஷன் கொடுத்த தண்டனையை கொடுத்தவங்கெல்லாம் சுற்றி நிற்கிறதையும், அந்த பீப்புள் ஸ்டாண்டிங் அரவுண்ட், அவனை சுற்றி மக்கள்லாம் அதை வேடிக்கை பார்த்ததையும், த செயின்ஸ், இந்த கட்டியிருந்த அந்த விலங்கு, அந்த சங்கிலியால் கட்டினது, த கான்விக்ட்ஸ், கூட சக கைதிகள், அதாவது அந்த குற்றவாளிகளோடு சேர்ந்து இவனும் நல்லவனாக இருந்து குற்றவாளிகளோடு சேர்ந்து தங்கினது. ஆல் தி 26 years ஆஃப் ஹிஸ் ப்ரிசன் லைஃப். ப்ரிசன் லைஃபே 26 வருஷம், 26 years ப்ரிசனுக்குள்ளே இருந்து கழிஞ்சு போச்சு. அவனோட அதுக்கு மேலே என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் ஹிஸ் ப்ரீமெச்சூர் ஓல்டு ஏஜ். ப்ரீமெச்சூர் ஓல்டு ஏஜ்னா, ஓல்டு ஏஜ்னா வந்து வரக்கூடிய ஓல்டு ஏஜ் வரும்போது தான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்க. தனிமை, அந்த சாமிங்னஸ் இல்லாமல் போகிறது எல்லாமே அந்த ஓல்டு ஏஜில் தான் வரும். ஆனால் அந்த 26 இயர்ஸ்லையே அவன் வந்து இதெல்லாம் கவலைப்பட்டு ஃபுல்லாக தலை முடி பூரா நரைச்சிருச்சு, தாடி பூரா வெள்ளையாயிடுச்சு. அவனை வந்து கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு தான் உள்ளே கூப்பிடுறாங்க. ஜாலியாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஃபேமிலியில் வந்து ஒய்ஃப் கூடயும் பிள்ளைங்க கூடயும் ஜாலியாக இருந்து ஃபேமிலியில் என்ஜாய் பண்ணக்கூடிய நேரத்தில் என்ஜாய் பண்ண முடியாமல் ப்ரிசனுக்குள்ளே இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவனுக்கு கவலையாகி அவனுக்கு ஓல்டு ஏஜ் வரக்கூடிய நேரத்தில் வராமல் முன்னாடியே வந்துருச்சு. ப்ரீமெச்சூர் ஓல்டு ஏஜ். த தாட் ஆஃப் இட் ஆல் மேட் ஹிம் ஸோ ரிச் தட் ஹி வாஸ் ரெடி டு கில் ஹிம்செல்ஃப். ஸோ இந்த மாதிரிலாம் யோசித்து பார்த்து ரிச்ட் மீன்ஸ் அவனுக்கு வந்து அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட், அன்ஹாப்பி ஃபீல் பண்ண வச்சு, நம்ம ஏன் உலகத்தில் வாழ்கிறோம், நம்ம ஏன் இப்படி உலகத்தில் நிந்தையாக இருக்கிறோம் சொல்லி யோசித்து பார்க்குறோம். தட் ஹி வாஸ் ரெடி டு கில் ஹிம்செல்ஃப். நம்ம வந்து நம்மளே சூசைட் பண்ணிக்கலாமா, நம்மளை கொண்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறோம். அண்ட் இட் இஸ் ஆல் தட் வில்லன்ஸ் டூயிங். இது எல்லாம் இப்போ இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஃப்ளாக்டு எக்ஸிக்யூஷனர், இந்த 26 years ஜெயில் டார்ச்சர், இதெல்லாம் வந்து ஒரு வில்லனுக்கு கிடைக்க வேண்டியது. அந்த வில்லன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். யாராக இருக்கும், மக்கர் செமியோனிஷாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு கிடைக்க வேண்டியது அப்படின்னு யோசித்து பார்க்குறான். அண்ட் ஹிஸ் ஆங்கர் வாஸ் ஸோ கிரேட் அகெயின்ஸ்ட் மக்கர் செமியோனிஷ் தட் ஹி லாங்ட் ஃபார் வெஞ்சன்ஸ். அவனுக்கு அந்த மக்கர் செமியோனிஷ் மேலே அவ்வளவு கோபம் வருது. அவன் தான் கொண்டிருக்கிறான். அவன் வந்து கத்தியை கொண்டு வந்து நம்ம பேக்கில் தெரியாமல் வச்சுருக்கிறான். அதனால தான் கரெக்டாக அந்த சீனை வந்து அந்த கத்தியை உன் பேக்கில் வைக்கிறவன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ தான் குற்றவாளி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறான். அதை வச்சு தான் இவன் எவனாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து அவன் மேலே வெஞ்சன்ஸ், பழி வாங்கிறதுக்குன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கான். ஈவன் இஃப் ஹி ஹிம்செல்ஃப் ஷுட் பெரிஷ் ஃபார் இட். ஹீ கெப்ட் ரிப்பீட்டிங் ப்ரேயர்ஸ் ஆல் நைட் பட் குட் கெட் நோ பீஸ். ஸோ நம்மளுடைய வெஞ்சன்ஸ் வாங்கக்கூடாது, நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே நைட் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுறான், ப்ரேயர்ஸ் சொல்லிகிட்டே இருக்கிறான். He kept repeating prayers all night
but could get no peace. ஆனால் அவனுக்கு வந்து சமாதானம் வரல. During the day he did not go near Makar Semyonich nor even look at him. அப்புறம் பகல் வந்துச்சு, அவன் வந்து அந்த மக்கர் சிம்யோனிஷ் கிட்டே போகலை, அவனை பார்க்க கூட இல்லை, அவனுக்கு பிடிக்கல. A fortnight passed in this way. Fortnight means a period of 2 weeks. 2 வாரம் கழிஞ்சு போச்சு. A fortnight passed in this way. Akshayanov could not sleep at night and was so miserable that he did not know what to do. அவனால் நைட் தூங்க முடியல, என்ன செய்யணும்னே தெரில, அவனுக்கு அவ்வளோ கலக்கமாக இருந்தான். One night as he was walking about the prison, he noticed some earth that came rolling out from under one of the shelves on which the prisoners slept. ஸோ பிரிசனர்ஸ்லாம் தூங்கக்கூடிய அந்த ஷெல்ஃபுக்கு கீழே கொஞ்சம் எர்த்துனா மண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், மண். அந்த மண்ணெல்லாம் வந்து தோண்டி எடுக்கப்பட்டு மண்ணாக வந்து மேலே கடந்துச்சு. Makar Semyonich crept out from under the shelf and looked up at Akshayanov with a frightened face. இதை வந்து மக்கர் செமியோனிஷ் கடைசியில் பார்த்தா அதுக்குள்ளேருந்து மக்கர் செமியோனிஷ் crept மீன்ஸ் creep, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம். creep அப்படின்னா ஊர்ந்து வர்றது, உள்ளேருந்து ஊர்ந்து மக்கர் செமியோனிஷ் வரான். அந்த ஷெல்ஃப்லேருந்து வந்துட்டு அக்ஷயனஃபை பார்த்து பயத்தோடு பார்க்குறான், frightened face. Akshayanov tried to pass without looking at him. அக்ஷயனஃப் வந்து அவன் பார்த்ததை பார்த்துட்டு நம்ம வாட்டில் நமக்கு எதுக்கு வம்பு, நம்மளா போவோம் பார்க்காத மாதிரி சொல்லிட்டு போகிறான். பட் மக்கர் seized his hand and told him that அவன் கையை டக்குன்னு பிடிச்சிட்டு அவன்கிட்ட சொல்கிறான், he had dug a hole under the wall, getting rid of the earth by putting it into his high boots and emptying it out every day on the road when the prisoners were driven to their work. நான் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணை எடுத்து தோண்டி அதை வந்து பூட்ஸ், லாங் பூட்ஸ் இங்கே வரைக்கும் இருக்கும், அதுக்குள்ளே போட்டு வச்சு அதை வந்து பிரிசனர்ஸ் எல்லாம் வெளியே போன பிறகு நான் அதை கொண்டு போய் கொட்டுவேன். இதை வந்து நான் வெளியே தப்பிக்கிறதுக்காக ஒரு குழி தோண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். Just you keep quiet, old man, and you shall get out too. If you blab, they'll flog the life out of me, but I will kill you first. நான் சொல்கிறான், ஒழுங்காக அமைதியாக இருந்துக்கோ ஓல்டு மேன், இதை வந்து நீ and you shall get out too, நீயும் வெளியே வந்துக்கலாம். இஃப் யூ பிளாப், நீயும் அது மாதிரி தப்பிச்சு வெளியே வந்துக்கலாம். நீ எங்கேயாவது உளர்ன, பிளாப் மீன்ஸ் உளர்றது, எங்கேயாவது உளறி வச்ச, they will flog the life out of me, என் உயிரை என்னை கொன்றுவாங்க, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் உன்னை கொன்றுவேன் சொல்லி சொல்கிறான். Akshayanov trembled with anger as he looked at his enemy. He drew his hand away, saying, I have no wish to escape, and you have no need to kill me. You killed me long ago. As to telling of you, I may do so or not as God shall direct. Akshayanov trembled with anger. அவனுக்கு கோவத்தில் அப்படி நடுங்கிக்கிட்டு, as he looked at his enemy, ஒரு எனிமியை, அவனோட எனிமியை அப்படி பார்த்து கோவத்தால் அப்படி நடுக்க வருது. He drew his hand away, கையை இழுத்துட்டு, I have no wish to escape, நான் ஒன்று தப்பிக்கிறதுக்கு ஆசைப்படலை. And you have no need to kill me, நீ வந்து என்னை கொல்லவும் தேவையில்லை. You killed me long ago, என்னை 26 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ என்னை கொன்னுட்ட. As to telling of you, I may do so or not as God shall direct, நீ சொல்கிறத நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, கடவுள் நீ எப்படி வழி நடத்தாரோ அப்படி தான் நான் செய்வேன் அப்படி சொல்லிட்டு போகிறார் Akshayanov. Next day when the convicts were led out to work, the convoy soldiers noticed that one or other of the prisoners emptied some earth out of his boots. The prison was searched and the tunnel found. So next day வந்து கான்விக்ட்ஸ்லாம் வெளியே போய் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, வேலை செய்ய போனவுடனே உள்ளே செக் பண்ண வராங்க. அதில் ஒரு சோல்ஜர் வந்து அந்த எர்த்தெல்லாம் தோண்டி எடுக்கிறத பார்த்துட்றான். யாரோ ஒரு பிரிசன் வந்து வெளியே தப்பிச்சு போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த கம்ப்ளைண்ட் போகுது. த பிரிசன் வாஸ் சர்ச்டு அந்த டனல் ஃபவுண்டு. பிரிசனை சர்ச் பண்ணி பார்த்தா அந்த டனல் உள்ளுக்குள்ளே ஒரு டனல் அப்படி உள்ளுக்குள்ளேயே தப்பிச்சு போகக்கூடிய பாதை டனல் கட்டுறது கண்டுபிடிக்கிறான். The governor came and questioned all the prisoners to find out who had dug the hole. இப்போ கவர்னர் வராரு, ஆளுநர் வராரு, வந்து பார்த்து யார் இந்த மாதிரி தோன்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. They all denied any knowledge of it. These who knew would not betray Makar Semyonich, knowing he would be flogged almost to death. Those who knew
would not betray. அதாவது என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே இதை பற்றி எங்களுக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது எங்களுக்கு சொல்கிறாங்க. அப்படியே தெரிஞ்சவங்க கூட மக்கள் செமினேஷன் நம்ம காட்டி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாகிற வரைக்கும் அவன் அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. At last the governor turned to Akshayanaf, whom he knew to be a just man, and said, just man அப்படின்னு சொன்னால் நீதிமான் அப்படின்னா, ஜஸ்ட் மேன்னா எல்லாத்துலேயும் நீதியும் நேர்மையுமா இருக்கிறவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க நீதிமான்னு சொல்லி. இவன் கொஞ்சம் நீதிமான், இவன்ட்ட நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் வந்து அக்ஷயானஃப் பார்த்து கேட்குறாரு, யூ ஆர் அ ட்ரூத்ஃபுல் ஓல்டு மேன், டெல் மீ பிஃபோர் காட் ஹூ டக் த ஹோல். நீ வந்து உண்மையுள்ளவன்னு எனக்கு தெரியும், கடவுளுக்கு முன்னாடி சொல்லு, அந்த ஹோலை யார் ஓட்ட போட்டதுன்னு சொல்லி கேட்குறான். Makar Semyonich stood as if he were quite unconcerned, looking at the governor and not so much as glancing at Akshayanaf. Makar Semyonich stood as if he were quite unconcerned, looking at the governor and not so much as glancing at Akshayanaf. Akshayanaf's lips and hands trembled, and for a long time he could not utter a word. அக்ஷயானஃபோட லிப்ஸும் அவனுடைய ஹேண்ட்ஸும் நடுங்குது, trembled, and for a long time he could not utter a word. அவனால் வார்த்தை வெளியே வரல, பேச முடியல. He thought, why should I screen him who ruined my life? Let him pay for what I have suffered, but if I tell, they will probably flog the life out of him. Why should I screen him who ruined my life? Screenனா மறைக்கிறது. நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்த ஒருத்தனை மறைக்கணும்? எதுக்காக நான் பாவம்னு சொல்லி அவனுக்கு மறைக்கணும்? லெட் இம் பே ஃபார் வாட் ஐ ஹவ் சஃபர்ட். நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டதோ அதை அவனும் கஷ்டப்படணும் அது அப்படின்னு சொல்கிறான். பட் இஃப் ஐ டெல், தே வில் ப்ராபப்ளி ஃப்ளாக் த லைஃப் அவுட் ஆஃப் ஹிம். ஆனால் இப்போ மக்கள் செஞ்சு தான் ஓட்டப்பட்டான் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அவனை உயிரை எடுத்துருவாங்க. அண்ட் மேபி ஐ சஸ்பெக்ட் ஹிம் ராங்லி. நான் ஒருவேளை அவனை வந்து தவறாக சஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். இவன் ஒருவேளை இந்த மர்ச்சண்ட்டை கொண்டது இவனாக இருக்காது, நான் தவறாக சந்தேகப்பட்டிருக்கலாம். அண்ட் ஆஃப்டர் ஆல், வாட் குட் வுட் இட் பீ டு மீ? நான் சொன்னது கொடுத்தனால எனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? வெல் ஓல்டு மேன். இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறான், இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறான். அப்போ அந்த கவர்னர் திருப்பியும், வெல் ஓல்டு மேன், டெல் மீ த ட்ரூத், ஹூ ஹஸ் பீன் டிகிங் அண்டர் த வால் சொல்லி கேட்குறான். அக்ஷயானஃப் கிளான்ஸ்ட் அட் மக்கர் செமியோனிஷ். அக்ஷயானஃப் வந்து இப்போ மக்கர் செமியோனிஷ் அப்படி பார்க்குறான், கிளான்ஸ்ட், and said, I cannot say, your honor, it is not God's will that I should tell. Do what you like with me, I am your hands. நான் சொல்ல முடியாது. It is not God's will that I should tell. நான் சொல்லணுன்றது கடவுளுடைய சித்தம் கிடையாது. உங்களுக்கு என்னை என்ன செய்யணும்னு தோணுதோ செஞ்சுக்கோங்க, நான் உங்களோட கையில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறேன். அவன் காமிச்சு கொடுக்கலாம், மன போராட்டத்துக்கு அப்புறம் காமிச்சு கொடுக்கலாம். However much the governor tried, Akshayanaf would say no more, and so the matter had to be left. அதுக்கப்புறம் திருப்பி கேட்டு பார்த்தாங்க, அவர் சொல்லலை. சொன்ன உடனே அந்த மேட்டரை விட்டாங்க. That night when Akshayanaf was lying on his bed and just beginning to doze, someone came quietly and sat down on his bed. He peered through the darkness and recognized Makar. அந்த நாள் நைட்டு அக்ஷயானஃபோட பெட்டில் படுத்திருக்கும்போது, just beginning to doze means sleep, தூங்க ஆரம்பிக்கும்போது, someone came quietly and sat down on his bed. யாரோ ஒருத்தவங்க குவைட்லி அமைதியாக வந்து அவனோட பெட்டுக்கிட்ட வர்றாங்க. He peered through the darkness and recognized Makar. அந்த டார்க்னஸில் யாருன்னு உன்னிப்பாக பார்த்தா அது வந்து மக்கர்னு தெரிஞ்சிச்சு. What more do you want of me? asked Akshayanaf. Why have you come here? இன்னும் உனக்கு என்ன வேணும், இப்போ எதுக்கு வந்திருக்கிற சொல்லி கேட்குறேன். மக்கர் செமியோனிக் was silent. So Akshayanaf sat up and said, What do you want? Go away or I will call the God. உனக்கு என்ன வேணும், இங்கேருந்து போயிரு, இல்லாட்டினா காடு அந்த சோல்ஜரை கூப்பிடுன்னு சொல்கிறான். மக்கர் செமியோனிச் bent close over Akshayanaf and whispered, Ivan Mitrich, forgive me. மக்கர் செமியோனிச் குனிஞ்சு அவன்கிட்ட போய், இவான் மெட்ரிச் என்னை மன்னிச்சிரு சொல்லி கேட்குறேன். What for? asked Akshayanaf. It was I who killed the merchant and hid the knife among your things. I meant to kill you too, but I heard a noise outside, so I hid the knife in your bag and I escaped out of the window. என்ன சொல்கிறான், இப்போ தான் தன்னுடைய தவறை வந்து ஒத்துக்கிறான், ரியலைஸ் பண்ணி அதுக்காக இப்போ மன்னிப்பு கேட்குறான். இட் வாஸ் ஐ ஹூ கில் த மர்ச்சன்ட். நான் தான் அந்த ரியாசான்லேருந்து வந்த மர்ச்சண்ட்டை கொன்னுட்டு அந்த
ரத்த கரை படிஞ்ச கத்தியை உன்னோட பேக்கில் வந்து வச்சேன். ஆக்சுவலாக உன்னையும் கொல்றது தான் வந்தேன். வெளியே ஒரு சவுண்டு கேட்டதுனால அந்த உன் பேக்கில் வச்சுட்டு நான் தப்பிச்சு அந்த விண்டோ வழியே ஓடிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். Aksionov was silent and did not know what to say. Makar Semyonich slid off the bed shelf and knelt upon the ground. Ivan Petrich, said he, forgive me. For the love of God, forgive me. I will confess that it was I who killed the merchant, and you will be released and can go to your home. அக்ஷயனாஃப் ஒன்றுமே சொல்ல, சைலண்ட்டாக இருந்தான். திருப்பியும் இவன் கேட்குறேன், நீ மன்னிச்சிரு, கடவுள் நிமித்தமாக நீ மன்னிச்சிரு. நான் செஞ்ச பாவத்தை நானே ஒத்துக்கிறேன், நான் தான் குற்றம் செஞ்சேன்னு ஒத்துக்கிறேன். இப்போ உன்னை விடுதலை பண்ணிடுவாங்க, நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு டாக், செட் அக்ஷயனாஃப், பட் ஐ ஹவ் சஃபர்ட் ஃபார் யூ திஸ் 26 years. உனக்கு சொல்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் உனக்காக நான் 26 வருஷம் இந்த ஜெயிலில் நான் கஷ்டப்பட்டேன். வேர் குட் ஐ கோ டு நவ்? இப்போ நான் எங்கே போகிறது? மை ஒய்ஃப் இஸ் டெட், என் ஒய்ஃப் இறந்துருக்கலாம். அண்ட் மை சில்ட்ரன் ஹவ் ஃபர்காட்டன் மீ, என்னோட சில்ட்ரன்லாம் என்னை மறந்துருப்பாங்க. ஐ ஹவ் நோ வேர் டு கோ, போகிறதுக்கு எனக்கு புகலிடமே கிடையாது, வீடே கிடையாது, எங்கேயும் கிடையாது, யாரும் தெரியாது. மக்கர் செமியோனிச் டிட் நாட் ரைஸ் பட் பீட் இஸ் ஹெட் ஆன் த ஃப்ளோர். ஆனால் மக்கர் செமியோனிச் எந்திரிக்கவே இல்லை, தலையை ஃப்ளோரில் வச்சு அடித்து அழுகுறான். இவான் மெட்ரிச், ஃபர்கிவ் மீ, ஹி கிரைட், என்னை மன்னிச்சுன்னு சொல்லி கத்துறான். When they flogged me with the knot, it was not so hard to bear as it is to see you now. என்னை ஃப்ளாக் பண்ண சாட்டை வச்சு அடிக்கும்போது கூட எனக்கு அந்த வலி பெருசாக தெரில, ஆனால் இப்போ என்னோட கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிச்சு உன்னை பார்க்கும்போது எனக்கு அது கஷ்டமாக தெரியுது. Yet you had pity on me. நீ நேற்று கூட என்னை காட்டி கொடுத்துருக்கலாம், நான் தான் அந்த ஹோலை ஓட்ட போட்டேன், ஆனால் நீ என்னை காட்டி கொடுக்கல. அது எனக்கு ரொம்ப குத்துது அந்த அடி. இப்போ நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு ஃப்ளாக் கொடுத்த அடியோட பெருசாக இருக்குது. ஃபார் கிரைஸ்ட் சேக் ஃபர்கிவ் மீ. கிரைஸ்ட் மீன்ஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் மக்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று கத்தும்போது, ஆனால் அவர் என்ன சொன்னார்? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, இவர்களை செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த கிரைஸ்டனுடைய நிமித்தமாக நீ என்னை மன்னிச்சிடு. ரிச் தட் ஐ ஆம், ரிச்னா நான் ஒரு நிந்தையுள்ளவன், அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் ஹி பிகேன் டு சாப், அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். வென் அக்ஷயனாஃப் ஹியர்ட் ஹிம் சாபிங், he too began to weep. அவன் அழுகிறத பார்த்துட்டா அக்ஷயனாவும் அழ ஆரம்பிக்கிறான். God will forgive you, said he. கடைசியில் சரி, நான் மன்னிக்க முடியாது, கடவுள் தான் உன்னை மன்னிக்க முடியும்னு சொல்கிறான். மேபி ஐ ஆம் 100 times worse than you. நான் உன்னை விட 100 மடங்கு உன்னையோட வர்ஸாக இருக்கலாம். And at these words his heart grew light and the longing for home left him. ஸோ இந்த வார்த்தையில் அவனோட ஹார்ட் லைட்டாக ஃபீல் பண்ணான். அந்த லாங்கிங் ஃபார் ஹோம் லெஃப்ட் ஹிம், வீட்டுக்கு போகணும் நம்ம அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதெல்லாம் விட்டுட்டான். He no longer had any desire to leave the prison, but only hoped for his last hour to come. இப்போ அவனுக்கு வீட்டுக்கு போகணுன்ற ஆசை இல்லை. லாஸ்ட் ஹவர் மீன்ஸ் டெத்து வந்தால் போதும், செத்தா போதும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவன் ஜஸ்ட் மேன், உண்மையாகவே அவன் நீதிமான் அப்படின்னு சொல்லி அவன் உண்மையான குற்றவாளின்னு தன்னை தவற ஒத்துக்கிட்டான். இன்ஸ்பைட் ஆஃப் வாட் அக்ஷயனாஃப் had said, மக்கர் செமியோனிச் confessed his guilt. இன்ஸ்பைட் ஆஃப் வாட் அக்ஷயனாஃப் had said, அக்ஷயனாஃப் என்னெல்லாம் சொல்லியிருந்தா கூட மக்கர் செமியோனிச் confessed his guilt, தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டான். பட் when the order for his release came, அக்ஷயனாஃப் was already dead. ஸோ இப்போ அவனோட ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய ஆர்டர் வருது. இப்போ இவான் மெட்ரிச் கேன் கோ டு ஹோம் அப்படின்னு சொல்லி அவனோட ரிலீஸ், இவனோட கன்ஃபெஸ், அதாவது மக்கர் செமியோனிச் தன்னோட தவறை ஒத்துக்கிட்டு நான் தான் கொண்டேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். இப்போ இவன் ஜஸ்ட் மேன், நீதிமான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது. தீர்ப்பு நீ விடுதலையாக்கி வெளியே போகலாம், நீ உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நியூஸை கேட்குறதுக்கு முன்னாடியே அவன் என்ன செஞ்சிட்டான்? ஹி வாஸ் ஆல்ரெடி டெட். ஸோ இங்கே நமக்கு என்ன புரியுதுன்னா, God sees the truth but waits for 26 years. 26 இயர்ஸாக வெயிட் பண்ணார். கடைசியில் குற்றம் செஞ்சவனே ஒத்துக்கிட்டு நான் தான் சொல்லி உன்னை சொல்ல வைக்கிறேன்னு சொல்லி அவன் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறான். அப்போ கடைசியிலையாவது அவன் கடைசியில் ஜஸ்ட் மேன், நீதிமான். அவன் இறந்துட்டா கூட ஹி வாஸ் த ஜஸ்ட் மேன் சொல்லி
அங்கே தீர்ப்பு கொடுக்குறான். ஓகே, ஸோ திஸ் லாங் ஸ்டோரி. நவ் த homework. See the part 3. Answer the following questions in a paragraph of about 150 words each. Compare and contrast the main characters Akshayanov and Makar Semyonich in this story. And how did Akshayanov react when his wife suspected him? These both questions you have to learn and write without copying and send it through WhatsApp to me. Okay, A and B, 2 paragraphs. That's all. We'll see you in the next lesson and next week. Bye.